கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு வாரமும் தொடர்ந்து நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின 6ஆம் தொகுதியை தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். புது சிருஷ்டியின் பஸ்கா அப்படின்ற ஒரு பாடத்தை தான் என்ன பண்ண போகிறோம்னா தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் 4வது வாரமாக தொடர்ந்து என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். எத்தனையாவது கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் நம்பர் 56. ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். போன வாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் நடந்த நிறைய விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் அப்படின்னா புது சிருஷ்டிகள் என்ன பண்ணணுங்க, பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது, தேவன் அங்கே என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்த்து அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப டீப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆன்டி டைப் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது கூட என்ன பண்ணிடலாங்க, ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணலாம். எகிப்தியர் யாரை அடையாளப்படுத்துவாங்க? எகிப்தியர் யாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா உலகம். பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆப்பனன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தேவனுக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பாரோன் தெரியும், சாத்தான், அது சாத்தானுடைய வேலைக்காரர்கள். ஓகேங்களா? விழுந்து போன தேவ தூதர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் யாரை அடையாளப்படுத்துவாங்க? ஆமாம், ஒட்டுமொத்த உலக மக்கள். ஆனால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அட் தி க்ளோஸ் ஆஃப் தி மில்லினியல் ஏஜ், அதாவது 1000 வருட அரசாட்சி முடியும் போது ஒரு ஒட்டுமொத்த ஜன கூட்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்கள அடையாளப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக, அவங்களால என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா அவங்களால என்ன பண்ணிக்க முடியலன்னா விடுதலை பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருந்தாருன்னா, இந்த ஒட்டுமொத்த சந்ததியும் மனுக்குலமும் என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு பாவத்திலேருந்து, இந்த மரணத்திலேருந்து அவங்களால என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா அவங்களால விடுவித்து கொள்ள முடியல. அதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே ரொம்ப வீக்காக அவங்கள விடுதலை பண்ண முடியல அப்படின்றத எங்கே மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா மனுக்குலம் எந்த ஒரு நிலைமையில் இருக்குதோ அதுக்கு மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் சில விஷயங்கள் பார்த்தோம். மோசே யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா யாருங்க? நம்மளுடைய பிதாவாகிய தேவனை அங்கே அடையாளப்படுத்துகிறார். ஏன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு எது வேணும்னாலும் யாரை தான் போய் கேட்பாங்க? மோசையை தான் போய் கேட்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஏதாவது ஒன்று வேணும்னா என்ன தான் பண்ணுவாங்க? தேவன்கிட்ட தான் போய் மன்றாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே மோசை யாரை அடையாளப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவனை அங்கே அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்புறம் செங்கடல் பார்த்தோம். என்னங்க? இரண்டாம் மரணம். அது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாரோனோட கீழே வேலை பார்த்தவங்க எல்லாருமே என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த செங்கடலில் தான் என்ன பண்ணாங்க? விழுந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை நிழலாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சாத்தானுடைய அந்த வேலைக்காரர்கள், ஓகேங்களா, விழுந்து போன தேவ தூதர்கள் எல்லாருக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு செகண்ட் டெத் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னா பாசிங் ஓவர் அக்கர்ஸ் டூரிங் த நைட் டைம். அந்த சங்கார தூதன் ராத்திரியில தான் என்ன பண்ணாருங்க அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் காஸ்பல் ஏஜ் இல்லைனா ஸ்டார்ட் ஆஃப் தி மில்லினியல் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே சங்கார தூதன் வர வரைக்கும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு பயத்தில் ஒரு திகிலில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்போ வேணாலும் அவங்களுக்கு மரணம் வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனால் இவர் ராத்திரியில் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா விடுதலை கிடைச்சிது. ஓகேங்களா? காலையில் வந்தோன்னே அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை அப்படியே இங்கே கம்பேர் பண்ணோன்னா இப்போ ஒட்டுமொத்த மனுக்குலவுமே எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு பயத்திலையும் இந்த இருளிலையும் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ விடியும் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை. ஓகேங்களா? மல்கியா 4:2 நம்ம நீதியின் சூரியன் பார்க்குறோம். ஸோ சூரியன் வரும்போது தான் என்ன ஆகுங்க? விடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ விடியும் போது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அங்கே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ன், முதல் பிறந்தவர்கள். அதை வந்து யார் பிரதருக்கு அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். யாருன்னா 1,44,000 பேருக்கு அங்கே வந்து சொல்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்னன்னா அங்கே எகிப்தில் காக்கப்பட்டாங்க. கரெக்டுங்களா? காக்கப்பட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. செங்கடல்லாம் தாண்டி வெளியே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி ரொம்ப படிக்க முடியல. கரெக்டுங்களா? வேதத்தில். ஆனால் அவங்களுக்கு பதிலாக தேவன் யாரை தேர்ந்தெடுத்துட்டார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லேவி கோத்திரத்தை தேவன் அங்கே தேர்ந்தெடுக்கிறார். எப்போனா மோசை வந்து கேட்பார்ல சீனாய் மலையில். ஸோ அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த லேவி கோத்திரத்தை என்ன பண்ணுறார்? ரீப்ளேஸ் பண்ணுறார் தேவன். அதுக்கப்புறம் ஆசாரிய ஊழியம் எல்லா தேவனுடைய வேலைகள் எல்லாருமே யார் தான் பண்ணுவா அப்படின்னா லேவியர்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த முதல் பிறந்தவர்கள் இல்லை லேவி கோத்திரம், ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி அங்கே பிரதர் வந்து அங்கே எழுதுறார். ஸோ இதை யார் அடையாளப்படுத்தும் அப்படின்னா இந்த 1,44,000 பேர். அப்படின்னா வெறும் 1,44,000 பேர் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ஒரு அழைப்பில் வந்திருப்பாங்க, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ஒரு ஓட்டத்தில் இது வரைக்கும் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே அங்கே அடையாளப்படுத்துது. அங்கே எப்படி அந்த ஒரு முதல் பிறந்தவர்கள் ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்துக்குள்ளே போகிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? சங்கார தூதன் வரும்போது அந்த வீட்டோட நிலக்காலில் ரத்தம் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்? அந்த முதல் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே போல தான் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க இந்த முதல் பிறந்தவர்கள் இந்த 1,44,000 அழைக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு மரணம் இருக்குது. அவங்க அதை சரியாக காத்து கொள்ளலை அப்படின்னா அந்த ஒரு ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு எங்கே இருக்கு மரணம் அப்படின்னா 2ஆம் மரணத்துக்கு டைரெக்டாக அவங்க போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் பார்ன்ஸை தான் யாருக்கு கம்பேர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சபை அங்கத்துக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே போன வாரம் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு ஒரு டாப்பிக்கும் போன வாரம் பார்த்தோம். என்ன அப்படின்னா an ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், எப்படி வந்து மெமோரியல் சர்வீஸை நடத்தணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னா ஒரு பாட்டு பாடணும். அதுக்கப்புறம் என்ன 1 இல்லை 2 3 பாட்டு பாடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு மெமோரியலில் படுத்ததான அந்த வசனங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வாசிக்கணும், பைபிள்லேருந்து எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த மெமோரியலை குறித்ததான ஒரு ஷார்ட் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு எல்டர் என்ன பண்ணணும் அங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு பிரதரை கூப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த அப்பத்தை பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது நடக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸு ரொம்ப முக்கியம் அப்படின்னே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். சைலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இது நடந்துட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இன்னொரு பிரதரை கூப்பிட்டு திராட்சை ரசத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண சொல்லி அங்கே கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதையும் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரேயர் இருக்காது, அப்படியே எல்லாரும் கலைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதில் தான் வந்து பார்த்தோம் கலைஞ்சு போகும்போது நார்மலான க்ரீட்டிங்ஸ், ஓகேங்களா, நம்ம கேட்போம்ல எப்படி இருக்கீங்க என்ன ஏது விசாரிக்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே எந்த ஒரு மைண்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகள் அந்த ஒரு மரணத்துக்கு அந்த ஒரு மரணத்தான விஷயத்தை குறித்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம நினைவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா அதே சிந்தையில் தரித்திருக்கணும். ஏன்னா அடுத்த நாள் மதியானம் 3 மணிக்கு தான் என்ன ஆகுறாருங்க அவர் இறக்குறாரு. ஸோ அதே சிந்தையில் அங்கே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே பிரதர் எங்கேருந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எடுத்து அதை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டெப்ஸ் அங்கே கொடுத்துருக்கிறார். ஆனால் அதையும் சொல்லிட்டார், இது வந்து ஒரு லா கிடையாது, இது ரூல் கிடையாது, இது என்னுடைய சஜஷன். இப்படி நீங்கள் மெமோரியல் சர்வீஸ் நடத்துனீங்கன்னா இது பிளெஸிங்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷனாக என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அடுத்தது இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டாபிக் என்ன ஆகுதுன்னா அவர் லார்ட்ஸ் மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா சில விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். அதை குறித்து பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பழைய ஏற்பாட்டில் நீசான் மாதம்
14ஆம் தேதி தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டியை அங்கே வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது எங்கே நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, அப்படியே நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதேமாரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு டெலிவரன்ஸ் இருக்குல்ல, அங்கே அந்த ஆடை வெட்டி அந்த ஆட்டோடைய ரத்தத்தை நிலைக்காலில் பூசினாதான் அங்கே அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க, விடுதலை கிடைக்கும், டெலிவரன்ஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதே போல் எப்படி அங்கே நடந்ததோ அதே போல் இங்கேயும் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு ஆடு வெட்டப்படணும். 2 இடத்துலையுமே விடுதலை வேணும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, lamb should be slain. ஓகே, கண்டிப்பாக ஒரு ஆடு வெட்டப்பட்டே ஆகணும். ஆடு வெட்டப்படாமல் என்ன கிடைக்காதுங்க, அங்கேயும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் சரி நம்மளுக்கும் மனுக்குலத்துக்கும் சரி என்ன கிடையாது அப்படின்னா விடுதலை கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தடி பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கச்சையெல்லாம் கட்டிக்கிட்டு செருப்புலாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அவசரமாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எதுக்காக அப்படி ஒரு நிலைமையில இருந்து அதை அனுசரிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, எப்போ எகிப்தை விட்டு என்ன பண்ணலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பான்மையில் எவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியுமோ வெளியே போகணும். நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏதோ ட்ரெயினை பிடிக்க கிளம்புறோம் அப்படின்னா அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசி அப்படியே சாப்பிட்டு ஓடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைனல். ஓகேங்களா? ஸோ அதே போல தான் நம்மளும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதாவது எப்போ இந்த உலகத்தை விட்டு போகலாம், இந்த எகிப்து அப்படின்ற இந்த உலகத்தை விட்டு எப்போ நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மைண்டில் நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, we need to realize the bondage of sin and death. ஓகேங்களா? இந்த ஒரு பாவத்தில் இருந்தும் இந்த ஒரு மரணத்தில் இருந்தும் எப்போ வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு. என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னைக்கு அவர் வந்து இறந்தாரோ அதே நாளில் தான் அவர் என்ன பண்ணாருங்க, மெமோரியலும் அனுசரிச்சார். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் மெமோரியல். ஓகேங்களா? இல்லைன்னா இப்படி சொல்லலாம் லாஸ்ட் சப்பர். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் சப்பர் சாப்பிட்டதும் அவர் மரணத்துக்குள்ளே போனதும் என்னைக்கு தான், ஒரே நாள் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது டே அப்படின்னா ஈவினிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி. ஸோ ஒரே நாளில் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பஸ்காவை சாப்பிட்றாரு, அந்த ஒரு மெமோரியலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது என்ன ஆகுதுங்க, இவருடைய பாடுக்குள்ளே போகிறாரு, அப்புறம் மரணத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாமே ஒரே நாளில் தான் நடக்குது. ஸோ பிரதர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சாப்பிட்ருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிப்பிக்கல் பாஸ் ஓவர். ஓகேங்களா? நம்ம நிறைய கருத்துக்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வால்யூம் படிக்கிறதுனால பிரதர் என்ன எழுதியிருக்காரோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படியே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த பஸ்காவை கண்டிப்பாக அனுசரிச்சிருப்பார். ஓகேங்களா? அதாவது பஸ்காவில் என்னென்னலாம் இருந்ததுங்க, கசப்பான கீரை, அப்பம், புளிப்பில்லாத அப்பம், அதுக்கப்புறம் ஆடு. ஓகேங்களா? சுட்டு சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே அது ஒரே நாளில். ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு சாயங்காலம் 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஸ்காவை அவர் அனுசரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாரோட அப்படின்னா 12 அப்போஸ்தலர்களோட. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அப்பத்தை எடுத்திருக்கலாம். ஸோ திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லும் போது பிரதர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா அவங்களுடைய பழக்கம். ஓகேங்களா? யாருடைய பழக்கம்னா யூதர்களுடைய பழக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திராட்சை ரசமை சாப்பாடோடு என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. அது காலகாலமாக அவங்களுடைய பழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அங்கே திராட்சை ரசம் இருந்திருக்கணும். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பஸ்காவை சாப்பிட்டுட்டு அந்த ஒரு அனுசரிப்பை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெமோரியல் சர்வீஸ்குள்ளே வந்திருப்பார். அப்போ வரும்போது அதில் இருந்த புளிப்பில்லாத அப்பத்தையும்
திராட்சை ரசத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா எடுத்து இந்த மெமோரியலை ஸ்டார்ட் பண்ணி அங்கே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம வேற கருத்தும் நம்ம கேட்டிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த கருத்து கரெக்டா அந்த கருத்து கரெக்டா அப்படின்றதுக்குள்ளே போவேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரசல் பிரதரே வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ பேரபிள் ஆஃப் தி பவுண்ட்ஸ் இருக்கும், தாளந்தோமை 3 விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி இதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க, இந்த ஒரு சகோதர ஸ்நேகத்திலையோ இந்த அன்புலையோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா பிரிஞ்சு போகாமல் இருக்கிறது யாருக்கு பிரியமாக இருக்கும்? தேவனுக்கு கண்டிப்பாக அங்கே பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரதர் எழுதுனதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு பஸ்கா பண்டிகை அனுசரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெமோரியல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறார் அப்படின்னா ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைமை இருந்தது. ஓகேங்களா? பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு முறைமை இருந்தது, பஸ்கா அப்படின்ற ஒரு முறைமை. இதை ஏன் மாற்றிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பழைய முறைமை என்ன ஆக போகுது அப்படின்னா கூடிய சீக்கிரம் முடிய போகுது. ஓகேங்களா? பழைய முறைமையை என்ன பண்ண போகிறாராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடிய சீக்கிரம், அதாவது அதே நாளில் 3 மணிக்கு என்ன ஆக போகிறாருங்க, மதியானம் 3 மணிக்கு அதை முடிச்சு வைக்க போகிறாரு. கரெக்டுங்களா? நியாயப்பிரமாணத்தோடைய அனைத்து விஷயத்தையுமே எப்போ முடிக்க போகிறாரு? அன்னைக்கே முடிக்க போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம், ஸோ பழைய முறைமையை நான் முடிச்சு வைக்க போகிறேன், இனிமே வரவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் தேவை அப்படின்றதுக்காக இங்கே என்ன பண்ணுறாராம், ஸோ அந்த பழைய முறைமையை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறாருங்க இங்கே எடுத்துகிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறார். ரீப்ளேஸ் பண்ணும்போது அதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு இல்லாமல் இதை என்ன பண்ணுறாராம் ஒரு ஹையர் பிளேஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்தது, அதோடு இதை கொஞ்சம் மேன்மையான ஒரு விஷயமாக இந்த மெமோரியலை அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று புதுசாக எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்காம அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்தது, அது முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாராம் இன்னொரு ஒரு விஷயத்தை, அதாவது அதோட ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே எடுத்துகிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு ஆடை அடித்து அதோடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நிலைக்காலில் ஃபுல்லாக அங்கே பூசினாங்க. ஓகேங்களா? ஆட்டோடைய ரத்தத்தை எடுத்து. ஓகேங்களா? ஸோ அது வேணால் நம்ம படிச்சிடலாம் பாருங்கள், பைபிள்லேருந்து யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துலேருந்து அப்படியே படிக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நடந்ததை நம்ம படிக்கவே இல்லை, ஸோ 2-3 வாரமாக. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், என்ன நடந்தது அப்படின்றத அப்படியே வசனமாக வாசிச்சிடலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1லேருந்து 14 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக படிங்க சிஸ்டர். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதவுமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இருப்போர்மே ஆனார். அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயலான் வீட்டுக்காரனும் தங்களிடத்திலும் ஆத்துமாக்கள் இல்லத்தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூடாரத்தாரும் சாயல் காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையில் மேற்சட்டத்தில் தெளித்து அதன் ராத்திரியிலேயே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள்.
பச்சையாகவும் தண்ணீரிலும் அவிக்கப்படாததாயும் அல்ல, அதில் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்னியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகள் கச்சை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்கள் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு, உங்கள் கைகள் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஓகேங்களா? 14 வரைக்கும் வாசிச்சிங்களா சிஸ்டர்? இந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜனங்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நான் கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசீர்வதிப்பீர்களாக. அதை உங்களுக்கு தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசீர்வதிக்க கடவீர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபுல் ப்ராசஸை இப்போ நம்ம படித்தோம். ஓகேங்களா? அப்போ நீசான் மாதம்தான் உங்களுக்கு முதல் மாதமாக இருக்கணும். அதில் 10ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஆடை தேர்ந்தெடுக்கணும். 14ஆம் தேதி வரைக்கும் அதை வச்சிருக்கணும். அந்த ஆடை வந்து ஒரு வயசாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். ஸோ நிறைய விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த ஒரு முழு ஆடை சாப்பிட முடியலையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பக்கத்தில் இருக்கிறவங்களும் சேர்த்து அதுக்கு தகுந்தாப்புல ஆள் எண்ணிக்கைக்கு தக்கதாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அது ஒரு ஆடை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கசப்பான கீரை, புளிப்பில்லாத ஒரு அப்பம், அதுக்கப்புறம் இந்த ஆடை என்ன பண்ணணும் அப்படின்னா சுட்டு தான் என்ன பண்ணணும்னா அங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை 14ஆம் தேதி சாயங்காலம் என்ன பண்ணணும்னா இதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் என்ன பண்ணணும்? தலைமுறையாக நீங்கள் வருஷம் என்ன பண்ணணும்னா அங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்றைக்கி ராத்திரி சங்கார தூதன் வருவார். ஓகேங்களா? ஸோ வரும்போது யாரோட வீட்டு நிலைக்காலில் அந்த ரத்தம் இல்லையோ அவங்க என்ன ஆகிடுவாங்க? அந்த வீட்டில் இருக்க தலைச்சன் பிள்ளைகள், ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் அது இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த ஃபுல் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். அதில் இந்த நிலைக்காலில் பூசுகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? நிலைக்காலில் அந்த ரத்தத்தை அங்கே பூசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை வந்து எதுக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோன்னா, அங்கே வந்து ஆட்டோட ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசிட்டாங்க. அது இங்கே நம்ம ஸ்பிரிச்சுவலாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுக்காக யாருங்க அந்த ஆடு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவருடைய ரத்தத்தையே கொடுத்துருக்கிறார்ல. ஸோ அந்த ரத்தத்தை எடுத்து நம்மளுடைய இருதயத்தின் நிலைக்காலில் என்ன பண்ணணுமா அங்கே பூசணுமா. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இங்கே மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி பூசும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தெளிக்கணும் அப்படின்றார். ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. அப்படி தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஈவில், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஈவில், அந்த ஒரு தீமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்காக என்ன பண்ணணுமா, நம்மளுடைய ஆடு, ஓகேங்களா, நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை நம்மளுடைய இருதயத்தின் நிலைக்காலில் என்ன பண்ணணும், டோர் போஸ்டில். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பூசிட்டோன்னா உள்ள வரைக்கும் என்ன போகாது, தீமையான எந்த விஷயமும் போகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை தெளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, ஓகே, இதே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிமெம்பரன்ஸ். ஓகேங்களா? இது ஒரு மெமோரியல். அங்கே பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்ததோ அதே போல தான் இங்கேயும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ம ஆண்டவருடைய மரணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நினைவு கூறணும். அங்கே டிப்பிக்கலாக நடந்தது, இங்கே ஆன்டி டிப்பிக்கலாக இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்னென்னா, அந்த புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். புளிப்பில்லாத அப்பத்தை தான் என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டில் சாப்பிட்டாங்க. ஸோ அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே சுற்றி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், நடுவில் அன்லீவன் பிரெட் போட்டிருக்கோம். சுற்றி என்னென்னலாம் போட்டிருக்கோமோ அது எல்லாமே
புளிப்பான அப்பங்கள். ஓகேங்களா? எது அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். ஓகேங்களா? ஸோ அதை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புளிப்பான அப்பம். அதேமாரி தியரி ஆஃப் ஹியூமன். ஓகேங்களா? ஸோ மனுஷர்களுடைய கோட்பாடுகள். ஓகேங்களா? அதை எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புளிப்பு. மனுஷன் குரங்குலேருந்து வந்தானா இல்லை மண்ணிலேருந்து வந்தானா? ஸோ ஹியூமன் தியரி ஒன்று இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அந்தமாரி நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ அந்த தியரிஸ் எல்லாமே புளிப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அதேமாரி ஆம்பிஷியஸ் லைஃப் இருக்கும் சில பேருக்கு. நான் இதுவாகணும், அதுவாகணும், இப்படி படிக்கணும், இப்படி வெளியூரில் போய் வேலை பார்க்கணும். ஸோ எவ்வளோ ஆம்பிஷியஸ் லைஃப் இருக்கும் தெரியுங்களா? ஸோ அதையும் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த புளிப்புக்கு அங்கே ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாதிரி ஸ்பாயில்ட் அப்படின்னு எதாவது ஸ்பாயில் பண்ணுற விஷயங்கள். ஓகேங்களா? உலக பிரகாரமான விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அன்லீவன் பிரெட், புளிப்பான விஷயத்துக்கு அங்கே கம்பேர் பண்ணுறார். ஸோ நம்ம புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இது எதுவுமே நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது ரொம்ப பரிசுத்தமாக இருந்து அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டர் ஹெர்ப்ஸ், கசப்பான கீரை என்ன பண்ணாங்க, அங்கே சாப்பிட்டாங்க. ஓகேங்களா? அதை எதுக்கு அடையாளப்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கசப்பான கீரையும் புளிப்பில்லாத அப்பமும் லிட்ரலாகவே வந்து பழைய ஏற்பாட்டில் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அவங்க ஹெல்த் கான்ஷியஸாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு. புளிப்பு சாப்பிட வேணாம், அதேமாரி கசப்பான கீரை வந்து டைஜஷனுக்கு நல்லது, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாப்பிட்ணுன்னு. இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை ஸ்பிரிச்சுவலாக எப்படி எடுத்துகிட்டு வர்றாருன்னா கசப்பான கீரையை இயேசு கிறிஸ்துவினால் வர பாடுகள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிற. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, partake of the bitter herbs of persecution, அவருடைய துன்பங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஒரு சர்வெண்ட்டாக இருந்து இயேசு கிறிஸ்துவோடைய சர்வெண்ட்டாக இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ட்ரையல்ஸு, சோதனைகள், துன்பங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக வர எல்லா விஷயத்தையும் அதாவது இயேசு கிறிஸ்துவினால் ஓகேங்களா போய் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் நிமித்தமாக தேவனின் நிமித்தமாக நம்மளுக்கு வர ஒவ்வொரு பாடுகளையும் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது வேணால் படிச்சிடலாம் பாருங்கள் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்து தீர்க்க தரிசனங்களையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஓகேங்களா? என் நிமித்தம். ஓகேங்களா? அவர்னால நம்மளுக்கு வர பாடுகள். ஓகேங்களா? நம்ம உலக பிரகாரமாக போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதனால நிறைய பாடுகள் வருது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், லோன் கட்ட முடியல, அதெல்லாம் கிடையாது. அவர் நிமித்தமாக போய் சத்தியத்தை சொன்னோம், சத்தியத்தின் வேலை செஞ்சோம், ஸோ அதனால அடி வாங்கணும், வாங்கணும், துன்பப்பட்டோம் அப்படின்ற போது அந்த விஷயத்தை தான் அங்கே சொல்கிறேன். என் நிமித்தமாக உங்களுக்கு வர கஷ்டங்கள், தீமைகள் எல்லாத்தையும் அங்கே சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுமா, இங்கிலீஷில் ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் ஒரு பாட்டு பாடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணுமா, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக. எதுக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக அப்படின்னு அந்த ஒரு மைண்டோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் கீழே உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிக்கணும். ஸோ தேவனுடைய வேலையை பண்ணிட்டு இருந்த மற்றவங்களுக்கும் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் நடந்தது. ஸோ அதனால் உங்களுக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரையும் துன்பப்படுத்துவார்கள். ஓகேங்களா? மனசு இருந்தாவே போதும், அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு இருந்தாவே போதும், என்ன வந்துடும், துன்பம் வந்துடும். கிரியை போய் செய்யணுன்னே இல்லை. ஓகேங்களா? ஸோ மனசு இருந்தாவே போதும், அதுக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டங்கள் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு விஷயம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த அப்பத்தை குறித்து அங்கே எழுதிட்டு இருக்கிறார். அப்பத்தை இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிட்டு தான் என்ன பண்ணாருங்க அங்கே எல்லாருக்கும் கொடுத்தார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா ப்ரேயர் பண்ணுவார், தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அதை எடுத்து பிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கொடுக்குறாரு. அப்போ அந்த பிடுற விஷயம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் அங்கே பிற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறாராம் அங்கே சொல்கிறாரு. இதை அங்கே சொல்லும் போது, ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சு காட்டும் போது எதுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது எல்லாத்தையுமே ஒன்னொன்னையும் சொல்லி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்போ அப்போஸ்தலர்களுடைய மைண்டு யாருக்கு நல்லாவே தெரியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். நம்மளும் படிச்சிருக்கோம். எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஒரு போட்டி பொறாமையில தான் அங்கே எல்லாருமே அப்போ வரைக்குமே இருந்துட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? பெந்தோகஸ்தே நாள் வர வரைக்குமே யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன இருந்ததுங்க? ஒரு மைண்ட் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து இன்டென்ஷன் வாஸ் டு ஃபிக்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். அதாவது அவங்களுடைய மைண்டில் இவருடைய இன்டென்ஷனை, ஓகேங்களா, எதுக்காக இதை நான் செய்கிறேன், எனக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, நான் இங்கே என்னவா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய மைண்டில் விதைக்கணும் அப்படின்றத அங்கே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறார். ஓகேங்களா? எனக்கு அடுத்தது நீங்கள் தான் விசுவாச குடும்பத்தார், நான் தான் இங்கே ஆடா சாகிறேன். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், அங்கே அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப அவங்களுடைய மைண்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ அங்கே விதைச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அங்கே ஆடு சாவடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் என்னங்க, ஆன்டி டைப்பில் அந்த ஆடு நான் தான் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய மைண்டில் அங்கே விதைச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் திராட்சை ரசத்தையும் அதுக்கும் அப்படி தான் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அங்கே இருந்த அந்த ஒரு 12 பேருக்குமே என்ன மைண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்க மைண்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? திராட்சை ரசத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதேமாரி தான் என்ன பண்ணுவார்னா ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா அங்கே இருந்த 12 பேருக்கும் அங்கே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை எதுக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இட் இஸ் தி பிளட் ஆஃப் தி கவனன்ட். ஓகேங்களா? அவங்க பண்ணுற அந்த உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த கவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, புதிய உடன்படிக்கை. நம்ம பார்த்துருக்கோம்ல 3 உடன்படிக்கைகள் பாடம். அதில் கடைசியாக ஒரு உடன்படிக்கை இருக்கும். கரெக்டுங்களா? எங்கே போடுவாங்க? 3ஆம் உலகத்தில், ராஜ்யத்தில். ஸோ அந்த ஒரு உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்குது. ஏன்னா இவருடைய மரணம் தான் என்ன கொடுக்க போகுதுங்க, அந்த ஒரு புதிய உடன்படிக்கைக்கு ஒரு ஆரம்பமாகவே அங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரத்தத்தினால, இந்த ரேன்சம்னால தான் என்ன ஆகுது, ஒட்டுமொத்த மனுக்குலவுமே திருப்பி உயிரோட வரப்போகிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சீஷர்களுக்கு அங்கே சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, வருடந்தோறும் இதை நீங்கள் என்ன நினைவு கூறும்படி அங்கே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அடுத்தது ஒரு விஷயம் சொல்கிறார், என்ன அப்படின்னா டைம். ஓகேங்களா? பழைய ஏற்பாட்லேயும் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்தது எக்ஸாக்டாக என்ன டைமோ அந்த டைமுக்கு என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள், அதை கரெக்டாக அந்த டைமுக்கு போய் அடிப்பாங்க. ஸோ அதே போல் இங்கேயும் மெமோரியல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுவும் எந்த டைமில் நம்ம அனுசரிக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம பாட்டு ஏதோ ஒரு நாள் இல்லை ஏதோ ஒரு டைமில் என்ன பண்ணிட முடியாது, அதை அனுசரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே சொல்கிறார். டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நிழலில் எப்படி இருந்ததோ டைமுக்கு அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஓகேங்களா, பிட்வீன் த 2 ஈவினிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே போல் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் செஞ்சார் அப்படின்னா அந்த டைமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கரெக்டாக கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி அங்கே அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்லும் போது என்ன அப்படின்னா, இது ஒரு லாவா, இது ஒரு சட்டமாக என்ன பண்ணலங்க அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கல. ஓகேங்களா? இதை நீங்கள் செய்யலைன்னா பெனால்ட்டி வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணல அப்படின்னா அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே 12 அப்போஸ்தலர்கள்ட்டையும் என்ன பண்ணலன்னா அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு தான் சொன்னார்ல ஒழிய, இது ஒரு சட்டம். இதை நீங்கள் எப்படி நியாயப்பிரமாணத்தில் சட்டம் இருக்குது, கரெக்டுங்களா, இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அதுக்கு தண்டனை இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த மெமோரியலை அங்கே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் முடியுது. ஓகேங்களா? என்ன டாபிக்கோட ஹெட்டிங்கு, அவர் லார்ட்ஸ் மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த விஷயத்தை எல்லாமே நிழலும் பொருளுமா என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அங்கே சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்த ஒரு டாபிக் நம்மளுடைய பிரதர் எழுதியிருக்கார், என்ன அப்படின்னா வி பீயிங் மெனி ஆர் ஒன் லோஃப். நாம் அநேகராய் இருந்தும் ஒரே அப்பமாய் இருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம நிறைய பேர் இருக்கோம், ஆனால் நம்ம ஒரே அப்பமாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வசன வாசிச்செல்லாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம்.
1 கொரிந்தியர் 10:16-17 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகர் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹெட்டிங் மாதிரி தான். என்ன அப்படின்னா, நிறைய பேராக இருக்கோம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரே அப்பமாக இருக்கிறோம் அப்படின்றாருல. ஸோ அதனால் இந்த இடத்துல அந்த ஒன்னஸை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய மூத்த சகோதரர் அங்கே எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் அங்கே பிற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி கப்பு, ஓகேங்களா, திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய ரத்தத்தை அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ரெண்டும் இருந்ததுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மன்னிப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ற அதுக்கு நிறைய பேர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்லீஷியா அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அங்கம் சரீரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா முதல் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா புது சிருஷ்டிகள். இந்த 4 பேருமே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அப்படின்னா அந்த ஒன் லோஃப், ஒரே அப்பம். அந்த ஒரே அப்பத்துக்கு இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அங்கே பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி இவ்வளோ பேர் கொடுத்துருக்கிறாரு, ஒரே அப்பமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ, தலை என்ன செஞ்சதோ அதே தான் சரீரத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே எதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பலிகள். ஓகேங்களா? சாக்ரிஃபைசஸில் என்ன பண்ணணுமா, எப்படி இயேசு கிறிஸ்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ அதே மாதிரி சரீரமும் என்ன பண்ணணுங்க, ஒன்றா சேர்ந்து அங்கே பலி கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஒன்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணணும்னா அங்கே பலி கொடுக்குறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் இட்ஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் அவர் கவனம். நம்ம உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம்ல, நம்ம என்ன உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோன்னா கிறிஸ்துவின் அங்கத்தோட ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் பலி கொடுக்குறோம் அப்படின்ட்டு தான் நம்ம உடன்படிக்கையே என்ன பண்ணியிருக்கிறோம் நாங்கள் போட்டிருக்கோம். தனியாக போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அங்கே ஊழியம் செய்ய முடியாது, இல்லை தனியாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பலிகள் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே அப்பமாக இருந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த பலிகளை இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் வசனம், கொலோசியர் 1:24. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கின்ற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்திலே நிறைவேற்றுகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாடுகளில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றேன். சபையாக சேர்ந்து அங்கே ஒன்றா இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு பாடுகளில் அவருடைய விஷயத்தை என்ன பண்ணணும்னா அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் சில பேர்கள் கூட கொடுக்குறாரு, ஏன்னா பிலீவர்ஸ் ஆஃப் திஸ் காஸ்பல் ஏஜ், இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தின் பிலீவர்ஸ் என்னங்க, விஸ்வாசம். ஓகேங்களா? விஸ்வாசிகள். ஓகேங்களா? விஸ்வாசிகள் எதில் அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தின் விஸ்வாசிகள்னு ஒரு பேர் கொடுக்குறாரு. இன்னொரு பேர் என்ன கொடுக்குறாருன்னா தி எலெக்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? எலெக்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எலெக்ஷனுக்குள்ளே போயிடக்கூடாது. என்னன்னா உலகத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, பிக் பண்ணி எலெக்ட் பண்ணி நம்மளை தனியாக எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேரும் அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் தான் சொல்லும் போது இந்த ஒரு கம்யூனியனில் எல்லாரும் ஒன்றா, கம்யூனியன்னாவே அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க, ஒன்றா சேர்ந்து ஒரு பொதுவான பங்கேற்பு. ஓகேங்களா? ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வேலையை செய்வாங்க, கம்யூனியன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் என்ன ஒரு வார்த்தைகள் கொடுக்குறாரு அப்படின்னா காமன் யூனியன் இல்லை காமன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ஒரு கம்யூனியனை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு ஒன்னஸில் அங்கே எல்லாருமே இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா அங்கே பிரதர் அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கான்சக்ரேஷன். ஓகேங்களா? அந்த ஒரு அர்ப்பணிப்பை நம்ம என்ன பண்ணுறோமா இந்தமாரி செய்கிறதுனால அதை புதுப்பிக்கிறோமா, ரிவைவ் பண்ணுறோம், இல்லைன்னா ரெனியூ பண்ணுறோமா. எதை அப்படின்னா கான்சக்ரேஷனை.
வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணணுங்க, வெறும் அன்னைக்கு மட்டும் வந்து அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு போறதில்ல. வருஷம் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு வேலைகளை அங்க செய்றவர்களா இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, அவரோட மரணம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா, அவரோட சேர்ந்து என்ன பண்ணலாங்க? வாழலாம். அதே மாரி அவரோட பாடுகளை அனுபவித்தோம் அப்படின்னா, அவரோட சேர்ந்து ஆளுகையும் அங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த எல்லாமே அந்த ஒன்னஸ்ல தான் அங்க செய்றவர்களா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு ஒரு விஷயம் அங்க என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கம்யூனியன்ல இந்த ஒரு கம்யூனியன் எப்படி இருக்கணுமா, இருதயபூர்வமாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றார். ஓகேங்களா? ஏதோ வந்தோம், எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்றோம்? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த வேலையை செய்றோம் அப்படின்னு இல்லாம, அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, "The heart feeding upon him, the heart communion with the fellow members of the body." பூர்வமாக அந்த ஒரு கம்யூனியன் யாரோட இருக்கணும் அப்படின்னா, வித் தி ஃபெலோ மெம்பர்ஸ் ஆஃப் தி பாடி. யாருங்க அது? சரீர அங்கங்கள். ஓகேங்களா? எக்லீஷியா மெம்பர்ஸ். அதுக்கு தான் நிறைய பேர் கொடுத்தாரு இதுக்கு முன்னாடியே. புது சிருஷ்டிகள், மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்லீஷியா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இருதயபூர்வமாக எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு வேலையை அங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க சொல்றார். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, அனுதினமும் பீயிங் டெய்லி broken வித் அவர் லார்ட். ஓகேங்களா? அந்த ஒரு பாடுகள்ல, அவருடைய வேலைகள்ல அனுதினமும் உடைஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ஊழியத்தை அங்க செய்றவர்களா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். மெயினா இதுல வந்து ஒன் லோஃப் அப்படின்னு சொல்லும்போது, ஒரே அப்பம் சொல்லும்போது, எதை தான் மெயினா பிரதர் டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சபை வகுப்பார். லிட்டில் ஃப்ளாக்ஸ். ஓகேங்களா? சிறுமந்தையை தான் என்ன பண்றாருன்னா அங்க டார்கெட் பண்ணி அங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுல என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு சபை அங்கத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தே ஆர் தி கிரைஸ்ட் இன் தி ஃப்ளெஷ். மாம்சத்துல இருக்க இயேசு கிறிஸ்துவாக ஒவ்வொரு அங்கத்தையும் பார்க்கணுமா. அதனால தான் ஒரே அப்பம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா அங்கே பார்க்கணும். ஸோ யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு யாரை ஞாபகம் வரணும்? ஆமாம், இயேசு கிறிஸ்து ஞாபகம் வரணும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு நினைப்பு நம்ம எல்லாருக்குமே அங்கே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் போது நிறைய பாடுகள் வரும், சோதனைகள், இக்னோமினி அப்படின்ற இழிவுகள். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லலாம், அவமானப்படுறது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நிறையா வரும். மரணமே கூட வரும். ஓகேங்களா? பிரதர் எழுதுறாரு. ஸோ மரணமே கூட வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆல் ஆர் கவுண்டட் as தி பார்ட் ஆஃப் his sacrifice. ஸோ இது எல்லாமே கஷ்டங்கள், பாடுகள், அசிங்கப்படுறது, கேவலப்படுறது, சகோதர சகோதரிகள் மத்தியில் இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இட் ஹஸ் பீன் கவுண்டட் as தி பார்ட் ஆஃப் his sacrifice. ஸோ இது எல்லாமே பலிகளுடைய ஒரு பகுதியாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு அழைப்பு, ஒரு இன்விடேஷன், ஓகேங்களா, உங்களுக்கு நம்மளுக்கு வந்திருக்குல்ல. ஓகேங்களா? எதுக்கு? அசிங்கப்படுறதுக்கு, கேவலப்படுறதுக்கு, துன்பப்படுறதுக்கு, துயரப்படுறதுக்கு, தேவனின் நிமித்தமாக. ஓகே, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் நம்மளுக்கு தேவன்கிட்ட நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணணுமா, ரொம்ப சந்தோஷப்படணுமா. ஓகேங்களா? ரிஜாய்ஸ் பண்ணி அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனை அங்க மகிமைப்படுத்துறவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்பதான் இயேசு கிறிஸ்துவோடைய பேரை பெருமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாருன்னா அங்க சொல்றார். வசனம் வாசிச்சிடலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலேயே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஓகேங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் என்ன பண்ணாது, கண்டிப்பா புரிஞ்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்றாருன்னா, வேர்ல்ட்லி திங்ஸை பத்தி அங்க எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஓட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உலகத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, there will be great loss of earthly blessings. உலக பிரகாரமான நிறைய ஆசீர்வாதங்கள்ல உங்களுக்கு லாஸ் வரும். எப்ப?
இந்த மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஒரே அப்பமாக தேவனுக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கிரேட் லாஸ் ஆஃப் earthly blessings இருக்கும், நிறைய லாசஸ் வரும். அது எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அட்வான்டேஜஸாக பார்க்கணுமா. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா லாஸாக பார்க்கக்கூடாது. பரவாயில்ல, இங்கே நம்ம இழந்தா என்ன கிடைக்க போகுது பின்னாடி. ஸோ அப்படி தான் பார்க்கணுமோ ஒழிய இங்கே நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலையே, உலக பிரகாரமான விஷயம் நம்மளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? யார் சொன்னதுங்க? பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நஷ்டம்னு அவர் எண்ணிட்டாரு. இன்னொரு வசனம் கூட இருக்கு, ரோமர் 8:18. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவை என்று எண்ணுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வர ஒரு கஷ்டங்கள் எல்லாமே என்னங்க, பின்னாடி வரப்போகிற ஒரு மாபெரும் மகிமை. ஓகேங்களா? அதை நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதோட கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் என்னங்க, ஒப்பிட்டு அங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு அப்போஸ்தலர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பாடி ஆஃப் தி மெம்பர்ஸ், ஓகேங்களா, அந்த ஒன் லோஃப், ஓகேங்களா, அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா மியூச்சுவல் லவ். ஓகேங்களா? ஒரு சைட்லேருந்து மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கக்கூடாது, லவ் போயிட்டு இருக்கக்கூடாது. மியூச்சுவல் லவ் என்ன பண்ணணும்னா, ஏன்னா ஒரே அங்கமாக இருக்கிறாங்க, ஒரே சரீரமாக இருக்காங்க, ஒரே அப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மியூச்சுவல் லவ் இருக்கணும். அதேமாரி மியூச்சுவல் சிம்பத்தி, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் மேலே அப்படின்னா ஒவ்வொரு சபை அங்கத்தின் மேலேயும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரையுமே நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி, கிரைஸ்ட் இன் ஃப்ளெஷ். ஓகேங்களா? ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பார்க்க சொல்லிட்டாரு. ஸோ அதனால் என்ன பண்ணணுமா, மியூச்சுவல் லவ், சிம்பத்தி, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் யார் மேலே அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, we need to rejoice in every occasion to do good things. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு அக்கேஷன்லையும் நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு எதாவது நன்மை செய்கிறதுக்கு சந்தோஷப்படணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா ஒன் லோஃப், ஒரே அப்பமாக இருக்கிறது, ஒன்னஸாக இருக்கிறது அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ அதேமாரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, படிச்சதான் பாருங்க. தி அப்போஸ்டல் இண்டிகேட்ஸ் தட் த மெஷர் ஆஃப் அவர் லவ் ஃபார் தி லார்ட், ஓகேங்களா, வில் பி இண்டிகேட்டட் பை அவர் லவ் ஃபார் தி பிரதரன். என்ன அப்படின்னா அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்களாம், நம்ம தேவன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு மெஷரு, அந்த அளவுகோல் எப்படி தேவன் கண்டுபிடிப்பாராம், எந்த அளவுக்கு நம்ம சகோதரர்கள் மேல சகோதரிகள் மேல அன்பு வச்சிருக்கிறோமோ, ஃபெலோ மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி, சகோதர சகோதரிகள் மேல எந்த அளவுக்கு நம்ம அன்பு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் யார் மேல அன்பு வச்சிருக்கிறோம், தேவன் மேல அன்பு வச்சிருக்கோம். இப்படி தான் தேவன் பார்ப்பாராம், மெஷர் பண்ணுவாராம். ஓகேங்களா? நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பே செலுத்தாம நாங்கள் தேவனுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவன் எப்படி மெஷர் பண்ணுவாருங்க? ஏன்னா அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுடைய 7ஆம் தூதன் சொல்றார். ஓகேங்களா? அப்போ சகோதர சகோதரிகள் மேல எந்த அளவுக்கு அன்பு வைக்கணும். இந்த ஒன் லோஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பேராகிராஃப், அந்த 2 பேஜுமே எப்படி தான் எழுதியிருக்காருன்னா, சகோதர சகோதரிகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையே, சகோதர சகோதரிகள் தான். அவங்க இல்லாமல் பரலோகம் போக முடியாது, அவங்களுக்கு தான் நம்ம நன்மை செய்யணும், அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே எழுதிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல வந்து சொல்லும் போது அவங்கள்ட்ட நம்ம எந்த அளவுக்கு சகோதர சகோதரி, வெறும் இந்த எக்லீஷியா மட்டும் கிடையாது, இதே சத்தியத்தில் இருக்கிற உலகத்தில், ஓகேங்களா, உலகத்தில் இருக்க இதே சத்தியத்தில் இருக்க எந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் என்ன தாங்க, அதே கிரைஸ்ட் இன் ஃப்ளெஷ் தான். ஓகேங்களா? அவங்கள எப்படி தான் பார்க்கணும், கிறிஸ்து தான் அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோமோ அந்த அளவுக்கு தான்
தேவன் மேல நம்ம அன்பு வச்சிருக்கோம் அப்படின்றத தேவன் அப்படிதான் அளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்குறோம். வசனம் கூட ஒன்று வாசிச்சிடலாம், ஸ்லைட்ல இல்லை சிஸ்டர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறபடியால் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்படுகிறோமே என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஓகேங்களா? சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எங்க தான் நிலை கொண்டிருக்கிறாராம்? மரணத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க நிலை கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரதர் சொல்றாரு. இன்னொரு ஒரு வசனம் கூட வாசிச்சலாம் பாருங்க. அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகேங்களா? எல்லாரும் ஒன் லோஃப்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் நம்மளுக்காக என்ன பண்ணிட்டாருங்க? உயிர் கொடுத்துட்டாரு, ஜீவன் கொடுத்துட்டாரு. கரெக்டுங்களா? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதனால் நம்ம என்னவா இருக்கிறோம்? மற்ற சகோதர சகோதரிகளுக்கு ஜீவனை கொடுக்கறதுல கடனாளிகளாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு சகோதரன்ட்டு கடன் வாங்கிட்டோம். ஸோ அதே கடனை இப்போ திருப்பி தான் செலுத்த சொல்றாரு. புதுசாலாம் நம்மளை என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அங்கே செய்ய சொல்லலை. வாங்கின கடன் என்ன பண்ணணும்? ஒருத்தர் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார், அந்த ஜீவனை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் சொல்கிறார் என்ன அப்படின்னா, எந்த அளவில் பெரிய கஷ்டங்கள், எந்த பாடுகள் எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணுமா? தாங்கணுமா? தாங்கி யார்கிட்ட? சகோதர சகோதரிகள் மத்தியில். ஓகேங்களா? தாங்குறவர்களாக இருக்கணும் அப்படின்றாரு. எந்த அளவுக்கு தாங்குறோமோ அந்த அளவுக்கு தலையோட க்ளோஸ் ஆகுவோமா. ஸோ க்ளோஸ்லி யுனைடெட் டு அஸ் த்ரூ அவர் ஹெட். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே சேர்றவர்களாக அங்கே இருப்போம். ஸோ எந்த அளவுக்கு பிரச்சனை வருதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, அங்கே தாங்குறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு இன்னொரு ஒரு பாயிண்ட் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, வாட் இஸ் பிரதர்ஹுட்? சகோதர ஸ்நேகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா அங்கே ஒரு பாயிண்ட் அங்கே எழுதுறாரு. ஓகேங்களா? இதில் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதே தான் திருப்பி திருப்பி இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே சகோதர சகோதரிகள் தான். அவங்க இல்லாமல் என்ன கிடையாதுங்க, ஆமாம், நம்மளுக்கு ஜீவன் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அன்பு எங்கே வேணாலும் செலுத்தலாம். ஆனால் சகோதர சகோதரிகள் இடம் அன்பு செலுத்தாமல் நம்மளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ரட்சிப்பு கிடையாது, ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பிரதர்ஹுட்டை பற்றி அங்கே எழுதும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். வசனம் நம்ம பார்த்தோம்ல, அதை தான் இங்கே சொல்கிறார். அப்படின்னா அந்த அன்பு செலுத்துறதுலையும் ஜீவனையே கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுமா, சகோதர சகோதரிகளுக்காக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, டக்குன்னு செய்ய முடியாது. அதுக்கு எதெல்லாம் வந்து அங்கே நடுவில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, அண்டர் ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ் அவர் டைம். ஓகேங்களா? நேரம் நம்மளுக்கு கிடைக்குமா? சகோதர சகோதரிகளுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். நேரில் போகிறதுக்கு என்ன இல்லைங்க. கரெக்டாக எழுதுறாரு. அவருடைய 140 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? அண்டர் ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ் அவர் டைம் கிடையாது. தாளந்து கொடுக்கறதுக்கு யோசிப்போமா. ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்காக கொடுக்கறதுக்கு நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஒய்ஃப், ஹஸ்பண்ட், சில்ட்ரன், ஏஜ்டு பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? மற்ற விஷயத்துக்கெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், டைம் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? வீட்டில் எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க ட்ரூத்தில் இருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால அங்கே டைம் கொடுக்க முடியும். ஆனால் என்ன கொடுக்க முடியும், யாருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா அங்கே டைம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு.
அதையும் தாண்டி ஏதாவது கொஞ்சமாவது, ஓகேங்களா, சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஒரு 3 விஷயம் வருமா. என்ன அப்படின்னா, உலகம், நம்மளுடைய மாம்சம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணியிருப்போம், வந்திருப்போம். சகோதர சகோதரிகளை போய் பார்க்கணும், ஏதோ ஒன்று செய்யணும்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. ஒன்று உலகம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், இல்லை மாம்சம் டிஸ்டர்ப் பண்ணும், இல்லைன்னா சாத்தான் என்ன பண்ணுவான், அங்கே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே அங்கே நடக்கும். ஸோ கொஞ்சமாவது கொடுக்கலாம் சகோதர சகோதரிகளுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த 3 விஷயமும் அங்கே என்ன பண்ணுமோ அங்கே வந்து நிற்கும் அப்படின்றாரு. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணணுமா, நம்மளுடைய அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையை அங்கே வாழ வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம். அந்த கான்சக்ரேட்டட் லைஃப்பை நம்ம என்ன பண்ணணுமா, அங்கே வாழ வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு, கொஞ்சமாவது என்ன பண்ணணும், கொஞ்சமாவது அன்பு, அந்த ஒரு நீதி, அந்த ஒரு லாயல்ட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அங்கே கொடுக்குறவர்களாக காட்டுறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ரொம்ப ஃபீபிளாக ரொம்ப வீக்காக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்தில், ஓகேங்களா. எதில், சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பு காட்டுறதுல, அவங்களுக்கு நேரம் செலவழிக்கிறதுல, அவங்களுக்குன்னு செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இதில் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம். உலகம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுது, மாம்சம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுது, இல்லை அட்வர்சரி சாத்தான் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுறான், நம்மளால எதுவுமே அங்கே கொடுக்க முடியல. எதுனா டைமோ இன்ஃப்ளூயன்ஸோ மணியோ எந்த ஒரு விஷயமே நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்பிரிட்ல ரொம்ப வீக்காக இருக்கிறோம். ஓகேங்களா. ஸ்பிரிட்ல எப்படி இருக்கும், ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட், ஓகேங்களா. தேவனுடைய ஸ்பிரிட்ல நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். இதே இது வந்து யாராவது அந்த மாதிரி ரொம்ப செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப அன்பு காட்டுறாங்களா சகோதர சகோதரிகள் மேலே. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா ஸ்பிரிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணுமா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, ஓகேங்களா. அதான் வரும்னு கிடையாது. இவர் அதான் ஸ்பிரிட்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னா, நம்மளாம் என்ன பண்ணுவோம், we need to find the opportunity in the service of the brethren. என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது தேடணுமா, இந்த சகோதரனுக்கு இதை செய்யலாம், அந்த சகோதரிக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுமா, நம்மளா போய் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு அன்பை காட்டுறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிவோஷன், அந்த ஒரு டிவோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் நம்மள்கிட்ட எப்பயுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் ஃபேமிலி வீடு இப்படியே நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா அதான் சொல்கிறாரு, we may have the more to sacrifice upon the Lord's altar. ஓகேங்களா. அந்த பலி கொடுக்கறது எங்கே இருக்கணுங்க, தேவனுடைய கிருபாசனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது நிறையா இருக்கணும். ஓகே, வீட்டில் வேலை இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகே தான். ஆனால் அதோட எது நிறையா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய அந்த ஒரு ஆல்டர், அந்த ஒரு கிருபாசனத்தில் என்ன பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அந்த பலி கொடுக்கறது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3 வருஷமும் அவருக்கு பக்கத்தில் இருந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே என்னதான் பண்ணிட்டு இருந்தாருங்க, அவருடைய சரீரத்தை பிட்டுக்கிட்டே இருந்தாராம், ஓகேங்களா, கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் 3 வருஷமும். அதே மாதிரி அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணிகிட்டே இருந்தாராம், கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவரோட கூட இருந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே யார் செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ நம்மள்கிட்ட வராரு, நம்மள்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளால எந்த அளவுக்கு, ஓகேங்களா, அதான் சொல்ற டெம்போரலா, ஓகேங்களா, எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, அங்கே செஞ்சிடணும். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை ஸ்மால் அஃபேர் ஆஃப் சர்வீஸ், சின்ன விஷயம்தான், இதை போய் எதுக்கு செஞ்சுக்கிட்டு, சகோதரன் சகோதரி அவ்வளோதான். ஸோ அவங்களுக்காக சின்ன விஷயமா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எதர் டெம்போரல் ஆர் ஸ்பிரிச்சுவல்,
அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை டெம்போரலான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உலக பிரகாரமாக ஒரு தேவைப்படுது ஒரு சகோதரனுக்கு இல்லை ஒரு சகோதரிக்கு. ஸோ அதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலுமே அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா அங்கே செய்யணும். முடிக்கும் போது எப்படி சொல்ல, ஸ்பிரிச்சுவலில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் அங்கே பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு அதை முடிக்கும் போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது என்னவா ஒரு நல்ல எவிடன்ஸா எதுக்கு அப்படின்னா, நம்மள்கிட்ட அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் எந்த அளவுக்கு ஸ்பிரிட் இருக்கு அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஊழியத்தை வச்சு. ஓகேங்களா, மற்ற சகோதர சகோதரிகள்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோம், அவங்களுக்குன்னு என்ன ஊழியம் செய்கிறோம், எந்த அளவுக்கு அவங்கள தாங்குறோம். ஓகேங்களா, ஸோ அதை வச்சே ஒவ்வொரு புது சிருஷ்டிட்டையும் எந்த அளவுக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட், தேவனுடைய ஆவி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத என்ன பண்ணிடலாம்னா அங்கே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் எந்த டிகிரியில் அது இருக்கு அப்படின்றது இது என்ன பண்ணிடுமா அங்கே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் அங்கே முடிக்கிறார். என்ன டாபிக்ங்க, நாம் அநேகராக இருந்தும் ஒரே அப்பமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வி பீயிங் மெனி as a ஒன் லோஃப். ஓகேங்களா, ஒரே அப்பமாக அங்கே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் அவங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்க இல்லாமல் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாதுன்னா ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்காக நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம், ஜீவனையே அங்கே கொடுக்கறதுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஜீவனை ஒருத்தர்கிட்ட ஒரு சகோதரன்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம கடன் வாங்கினதுனால அந்த கடனை திருப்பி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க நம்மளுடைய ஆண்டவர் அங்கே கேட்குறாரு. ஸோ நம்ம கடனாளிகளாக அங்கே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட்டு, எந்த அளவுக்கு அன்பு, எப்படி ஒன்றா சேர்ந்து ஊழியம் செய்கிறது. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த ஒரு 2-3 பேஜ் ஃபுல்லாகவே நம்மளுடைய மூத்த சகோதரர் அங்கே எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் என்ன பண்ணலாங்க, அடுத்த ஒரு டாபிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் இதே சாப்டரில். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.